அன்புள்ள போதகரே நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு நிகழ்ச்சியினூடாகவும் நாங்கள் சாட்சிகளை கேட்டோம். அதே போல் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு வந்து சேர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினூடாக கர்த்தர் அநேகரை தொடுகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி. அதே போல் அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை குறித்து அவர்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்கள் ரொம்ப அதிசயமான காரியங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க. கர்த்தருக்கே சகல துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே தேவன் தான். தேவன் இல்லாவிட்டால் எங்களுடைய லைஃப்பில், இயேசு எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கணும், அவர் எங்களுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கணும், நாங்கள் குறைவாக காணப்படணும். அதுதான் முக்கியம். நாங்கள் எப்பொழுதுமே தேவனுக்குரிய மகிமையை ஒரு நாளும் நாங்கள் தொடக்கூடாது. அது அவருக்குரியது. அவர் தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில். அவர் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லை, அதுதான் அர்த்தம். கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து தேவன் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அநேகருடைய வாழ்க்கைக்கு பேசும் ஒரு கருவியாக தேவன் எங்களை பயன்படுத்துவதை குறித்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பதாக. ரொம்ப நன்றி எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு. இந்த நாளில் நாங்கள் தேவன் எங்களோடு இந்த அன்புள்ள போதகரை நிகழ்ச்சி இந்த குடும்பத்தாரோடு என்ன பேச விரும்புகிறார். இந்த காலங்களில் நாங்கள் தேவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து, அவர் ஏன் எங்களுக்காக பாடுபட்டார், எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் வேண்டும், இதனை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த காலங்களில் அவரை குறித்து நாங்கள் தியானிக்கும் இந்த நேரத்தில் தேவன் இந்த நாளில் எங்களோடு என்ன பேச விரும்புகிறார், என்ன எங்களோடு கூட கதைக்க விரும்புகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். 2 காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஒன்று, நாங்கள் எது எங்களிடம் இருக்கக்கூடாது, மற்றது என்ன காரியம் எங்களிடம் இருக்க வேண்டும். ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க தேவனுடைய வசனத்தை குறித்து. நாங்கள் வசனத்துக்கு போவோம். ஒன்று தான் எங்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு காரியம். அது என்ன காரியம்? பணப்பிரியம். அநேக காரியங்கள் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்றை குறித்து இந்த நாளில் நாங்கள் பேச போகிறோம், பணப்பிரியம். இந்த பணப்பிரியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் பணம் சம்பாதிக்கவே கூடாதா, நாங்கள் நல்லா வாழக்கூடாதா, எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு உயர்வான வாழ்வை குறித்து நாங்கள் ட்ரீம் பண்ணக்கூடாதா அப்படின்னுலாம் நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை. அவருடைய பாதத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்குரிய அந்த பணப்பிரியத்தை குறித்து, ஒரு நபரை குறித்து நாங்கள் இந்த காலத்திலே பார்க்க போகிறோம். அதுதான் யூதாஸ். யூதாஸ் பணப்பிரியனாய் இருந்தான். அது எப்படின்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இயேசுவோடையே கூட இருந்த ஒரு அப்போஸ்தலன், ஒரு சீஷன். சரியா? இயேசுவோடையே கூட தான் இருந்தார். அந்த 12 சீஷர்களில் யூதாஸும் ஒருவனாக காணப்பட்டான். அந்த யூதாஸ் சுமாராக ஒரு அப்போஸ்தலனாக மாத்திரம் காணப்படவில்லை. ஒரு 12 பேருக்குள்ளே 12 பேரிலே ஒருவனாக, ஒரு அடங்கிய ஒரு மனிதனாக அவன் காணப்படவில்லை. யூதாஸின் கரத்திலே தான் பொருளாதார எல்லா ஃபைனான்ஷியல் எல்லா அந்த மணி பேங்க்னு சொல்லுவாங்க, மணி பேக் எல்லாமே யூதாஸிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் தான் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருந்தார். வரவு செலவு பார்ப்பது, எதுவும் செலவு வேணும்னு சொன்னால் அதுகளை செய்வது, எல்லாம் இந்த ஃபைனான்ஷியல் எல்லா விதமான ஃபைனான்ஷியல் காரியங்களையும் பார்க்கும் ஒரு நபராகத்தான் இந்த யூதாஸ் இருந்தார். பாருங்க, அவருடைய லைஃப்பில் இந்த பணத்தை எந்த நேரமும் அவர் ஹேண்டில் பண்ணுற ஒருத்தராக காணப்பட்டார். சரியா? இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுற ஒருவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு குறை காணப்பட்டது. அவருக்குள்ளே ஒரு கிரீடினஸ், அளவிற்கும் மிஞ்சின ஒரு ஆசை. எல்லாருக்கும்
ஒரு ஆசைகள் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, நாங்கள் இப்படி இருக்கணும், நாங்கள் இப்படி வாழணும் அப்படின்றதுல தப்பில்லை. ஆனால் அதையும் பார்க்கிலும் அளவிற்கும் அதிகமான ஆசை, பேராசைன்னு சொல்லுவாங்க, பேராசை, இந்த கிரீடினஸ், அந்த பேராசை எங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் சத்துரு சாத்தானானவன் நுழைவதற்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறோம் என்று தான் அர்த்தம். ஸோ இந்த பேராசை எங்களுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மிஞ்சி பேராசை காணப்படுமாயின் அந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் காணப்படும். இப்படித்தான் யூதாசனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் எவ்வளவு ஃபைனான்ஸ்களை பார்த்து கொண்டவராக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு பணப்பிரியம் இருந்தது, ஒரு கிரீடினஸ் இருந்தது, மணி மேல் ஒரு கிரீடினஸ், அவருக்குள்ள ஒரு பேராசை காணப்பட்டது. ஸோ அவர் என்ன செய்தார், ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய எஜமானனையே, தன்னுடைய ராஜாவையே அவர் காட்டி கொடுத்தார். பாருங்க, இயேசு இந்த 12 சீஷர்களோடு தான் அவருடைய பயணம் அதிகமாக இருந்தது. பாருங்க, அந்த 12 பேரும் இயேசுவுக்கு நெருங்கினவர்களாகத்தான் காணப்பட்டார். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்த மாதிரி தான் இயேசுவோடு கூட அவர் போகும் இடமெல்லாம் அவங்க கடந்து போனாங்க, அவரோடையே ஒருமனப்பட்டு சாப்பிட்டாங்க, அவரோடையே தான் எல்லா வேலைகளிலும் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் பாருங்க, இந்த யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு பண பேராசை இருந்தது, அந்த இச்சை காணப்பட்டது. அது என்ன செய்தது, சாத்தான் அவருக்குள் நுழைவதற்கு ஒரு வாசலாக இருந்தது. ஸோ இந்த வாசலாக இருக்கும் நேரத்தில் பாருங்க என்ன நடந்துச்சு, தன் எஜமானை கூட காட்டி கொடுக்கும் அளவிற்கு இந்த சாத்தானின் திட்டம் அவரை மேற்கொண்டது. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பணப்பிரியம் உங்களை ஆளுகை செய்கிறதா? இன்றைக்கு காலகட்டத்தில் சிலவங்க எங்களுக்கு இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும், தன் குடும்பத்தை நடத்துவதற்குரிய அந்த ஃபைனான்ஷியல் நீங்கள் போட்டு அதுகளை நீங்கள் நடத்தலாம். ஆனால் அதை பார்க்கிலும் நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என்ற நண்பர்களை விட நான் உயர்ந்து காணப்படணும், மற்றவங்களை பார்க்கல நான் உயர்ந்து காணப்படணும், ஸோ நான் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாம். இன்னைக்கு அந்த டைமில் தான் பாருங்க, சாத்தான் என்ன செய்வான், வலை விரிப்பான். அவன் வலை விரிச்சு அவன் சொல்லுவான், நீ இந்த காரியத்தை செய்தியா இருந்தா உனக்கு கூடிய சீக்கிரமாக இவ்வளவு சம்பாதிக்கலாம். பாருங்க, அந்த இடத்துல யூதாஸுக்கு என்ன சொன்னாங்க, 30 வெள்ளிக்காசு உனக்கு தாரோம், நீ இயேசுவை காட்டிக்கொடு, அவ்வளவுதான், உன்னோட வேலை அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த நாள் தொடக்கம் யூதாஸ் வகை தேடிக்கொண்டிருந்தான். எந்த நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எந்த தருணத்தில் இயேசுவை காட்டி கொடுக்கலாம். ஏன் அவன் எல்லா விதமான வாஞ்சையும் அந்த பணத்தின் மீது, அந்த வெள்ளி காசின் மீது தான் அவனுடைய எல்லா முழு இருதயமும் இருந்தது. எங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த பொக்கிஷங்கள் காணப்படும். அந்த பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் எங்கள் இருதயம் போகும். ஸோ அதை மாதிரி இந்த யூதாசனுடைய இருதயம், இயேசு எவ்வளவு அன்பான ஒரு தகப்பனாக அவர்களோடு நடந்து கொண்டாலும் அந்த நிமிஷத்தில் பாருங்க, இயேசுனுடைய அன்பு அவனுக்கு பெருசாக விளங்கல்ல. ஐயோ, என் எஜமானனை நான் காட்டி கொடுக்க போகிறேனே என்ற அந்த வருத்தம் கூட அவனுக்கு வரல. ஏன்னா அவனை மாம்சம் ஆட்கொண்டது. அந்த நேரத்தில் ஆவியானவருக்கு இடம் கிடையாது, இயேசுவுக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்தின் மீது உங்களோட நோக்கத்தை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகிறீங்களா இருந்தா, இந்த தருணத்தில் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும் தருணம் இது மனம் திரும்பும் காலம் இது. பணம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் தேவனுடைய அந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவரை விட்டு நீங்கள் தூர போயிடுவீங்க, சாத்தானுடைய கரத்தில் போயிடுவீங்க. சாத்தான் அன்றைக்கு அப்படிதான் யூதஸை பிடித்தான். யூதஸுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்து தான் யூதஸை பிடித்தான். அவனுடைய இருதயம் முழுவதும் இச்சையால் நிரம்பினது, மாம்சத்தினால் நிரம்பினது. அதனூடாக என்ன நடந்தது? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் உங்களை ஆளுகை செய்கிறதா,
அல்லது நீங்க பணத்தை ஆளுகை செய்கிறீங்களா? என்ன இது பணம் எங்களை ஆளுகை செய்வது, இல்லாட்டி நாங்கள் பணத்தை ஆளுகை செய்வது? நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்டிங் தட் மீன்ஸ் அவங்க எந்த நேரமும் செலவாளியாகத்தான் இருப்பாங்க. பணத்தை சம்பாதிச்சு அதை செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு புகழ் வேண்டும், எனக்கு எல்லாம் இருக்குன்னு சில நபர்களுக்கு காட்டிக்கொள்ளணும். அதனால் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அநேகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தேவனை அறிந்தும் தேவனுக்கு இடமில்லை, அந்த பணத்தினூடாக தேவனை கனப்படுத்துவது இல்லை, தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பதில்லை. இவ்வளவு தூரத்துக்கும் யார் அந்த தொழிலை உங்களுக்கு கொடுத்தது? யார் இந்த பணத்தை கூட சம்பாதிப்பதற்குரிய வாசலை திறந்து கொடுத்தது? ஏசப்பா இல்லையா? ஆனால் அந்த ஏசப்பாவை மறந்துட்டு அந்த பணத்தை நான் எப்படியெல்லாம் நான் செலவழிக்கலாம், சிலவங்க அந்த பணத்தை நான் எப்படி சேமித்து வைக்கலாம், இயேசுனுக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன், ஏசப்பாவுக்கு நான் தசம பாகம் கொடுக்க மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், இயேசுனுடைய காரியங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். தேவனுக்கு உங்களுடைய தசம பாகமோ உங்களுடைய காணிக்கையோ உங்களுடைய பணமோ தேவையில்லை. ஆனால் உங்களோட உள்ளத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் தேவனை உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் தேவனை கனப்படுத்துறீங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது, உங்கள் குடும்ப காரியங்களையோ அல்லது உங்களுடைய நாளாந்த அந்த தேவைகளையோ பார்க்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, தேவன் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அநேகர் பணத்திற்கு பின்னாட போய் வீழ்ந்து போய் இன்னைக்கு அவங்க நினைக்கிறபடி வாழ முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவங்க தோல்வின்னு நினைக்கிறாங்க. இது எனக்கு தோல்வியாக மாறிடுச்சே, எல்லாரும் முன்னிலையிலும் நான் வெட்கப்பட்டு நிற்கிறேனே, ஏன் ஆண்டவரே என்னை பார்க்கல, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு என்னைய விளங்கல்லையா, ஏன் என்னைய நீங்கள் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி இன்னைக்கு பணத்தின் மீது தன் தாகத்தை போடுகிறார்கள். ஸோ நாங்கள் பார்க்க போகிறோம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். பாருங்க, அதை இச்சித்து இந்த பணம் கையில் வந்தவுடனே ஆண்டவரை விளங்காது, ஏசப்பாவை தேடணும்னு விளங்காது. ஆனால் பாருங்க, அதே கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சா நான் உங்களுக்கு தான் எல்லாத்துலேயும் முதலிடம் கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், நான் உங்களுக்கு என்ன அர்ப்பணிப்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த வாசலை மட்டும் திறந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி நாங்கள் அநேக ஜெபங்களை ஏறெடுப்போம் இல்லையா? ஆனாலும் பாருங்க, அன்பான தகப்பன் தன்னை பிள்ளைகள் கதரும் பொழுது அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதித்து அவங்க என்ன செய்வாங்க? அதன் பிறகு ஏசப்பாவை மறந்துடுவாங்க. இன்றைக்கு நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் கரத்தில், ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வதிச்சீங்க, ஆனால் இன்னைக்கு நான் என் கரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேனே, ஏன் இப்படி திடீர்னு எனக்கு நடந்தது என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அது நன்மைக்காக. இன்று நீங்கள் இருக்கும் இந்த சிச்சுவேஷன் கூட, இந்த சூழ்நிலை கூட உங்களை வீழ்த்தி பார்ப்பதற்காக அல்ல. நீங்கள் இல்லாட்டி எல்லாவிடத்திலுமிருந்து கைவிடப்பட்டது போல் உங்களுக்கு தோணும். ஆனால் ஏசப்பா உங்களை கைவிடலை. அவர் உங்களை இந்த காலங்களிலே புடமிடுகிறார். ஒரு தங்கத்தை பாருங்க, அந்த தங்கம் அழுக்கா இருக்கும் பொழுது அதனுடைய கவனம் யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க. ஆனா அந்த தங்கம் அந்த நெருப்பிலே புடமிடப்பட்டு அது விருப்பமோ இல்லையோ அது நிச்சயமாக புடமிடப்படத்தான் வேணும். அந்த தங்கம் அந்த நெருப்பிலே புடமிடப்பட்டு வரும் பொழுது, கடைசியாக அது வெளியிலே வரும் பொழுது பாருங்க, அது எப்படி ஜொலிக்கும். அது இப்படிப்பட்ட ஒரு அழுக்காக இருந்த ஒரு தங்கமா என்று கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த தங்கம் ஜொலிக்கும். அதே போலத்தான் இன்றைக்கு நீங்கள் வீழ்ந்த சூழ்நிலையில் காணப்படுகிறீங்களா?
இன்னைக்கு தேவனை நோக்கி அநேக கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஏன் என் நிலைமை இப்படி இருக்க? பிறர் பார்த்து என்னை சிரிக்கும் அளவிற்கு நான் இருக்கிறேனே, நான் விழுந்துட்டேனேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழல்ல, நீ விழல்ல. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ விழுந்தாய் என்றால் நீ விழல்ல. நான் உன்னை நேசிக்கிறபடினாலே, நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறபடியினாலே நான் உன்னை புடமிடும் காலம் இது. தேவன் உங்களை புடமிட்டு அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் காலம். நீங்க நினைக்கலாம், நான் அநேக காசுகளை கரங்களிலே வைத்து கொண்டிருந்த ஒரு நபர் நான் இன்றைக்கு இந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்று நினைச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு அதை பார்க்கிலும் நீங்க தேட தேட அதிகமா கொடுத்திருந்தாரா இருந்தால், நீங்க தேவனை தேடாமல் போகும் கட்டம் வரும் பொழுது அது என்ன நடக்கும்? உங்களுக்கே அது ஒரு வேதனையாக மாறும். தேவன் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். ஸோ அது ஒரு வேதனையாக உங்களுக்கு மாறக்கூடாது என்பதன் நிமித்தம் பாருங்க, எவ்வளவு உங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து பாருங்க. நீங்க வேதனைக்குள்ள நீங்க கடந்து போகக்கூடாது. இல்லாட்டி அது தேவனுடைய வசனத்திலே சொல்லுகிறார், அது வேதனையை உங்களுக்கு அந்த பணத்தின் மூலியமாக அது தரும். அதனால் அந்த வேதனை ஆண்டவர் கூட்ட விரும்பல உங்களோட வாழ்க்கையில. அதனால அவர் உங்களை புடமிட்டு அந்த அன்பான தகப்பன் உங்களை நேசிக்கிறது நிமித்தமாக உங்களை அவர் டிசிப்ளின் பண்ணுகிறார். எப்படி ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும், இவன் போகும் இடத்திலே ஒரு கதையும் யாரிடத்திலுமிருந்து கேட்கக்கூடாது என்று எப்படி ஒரு நல்ல தாயும் தகப்பனும் தான் நேசிக்கிற அந்த பிள்ளையை அவர்கள் திருத்துவார்களோ, டிசிப்ளின் பண்ணுவார்களோ, சில நேரத்தில் சில கட்டங்களை போடுவாங்க. இல்லை, நீ இப்படி செய்தியன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் நான் உனக்கு தரமாட்டேன் இந்த விஷயத்தை. நீ எப்போ திருந்துறதை நான் பார்க்குறனோ அன்றைக்கு நான் உன் கரத்தில் தருவேன்னு சொல்லி சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களை புடமிடும் காலம். அவர் எங்களை திருத்தி டிசிப்ளின் பண்ணி அதன் பிறகாக நீங்கள் ஒரு கட்டம் வரும், தேவன் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். மறுபடியும் அவர் உங்களை கட்டி எழுப்புவார். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனுக்கும் கூடாது. 2 எஜமான்கள். யார் இந்த 2 எஜமான்கள்? இயேசுவுக்கும் உலகத்திற்கும். நாங்கள் பணப்பிரியர்களாக இருந்தால் உலகத்தை நோக்கியே நாங்கள் போய்கொண்டிருப்போம். இயேசுவை தொட்டுக்கொள்வதற்கு கொஞ்சமாக வைத்துக்கொள்வோம். அவரை ஒரு சண்டே மட்டும் சர்வீஸில் போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன். மற்ற 5-6 நாட்களும் என்னுடைய உறவு முழுவதும் உலக சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்படி போனால் என்ன நடக்கும்? அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பது நிமித்தம் அவர் உங்களை டிசிப்ளின் பண்ணுகிறார், உங்களை சரி செய்கிறார், அவர் உங்களை புடமிடுகிறார். அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் புடமிடுகிறார். உங்களை அவர் விட்டு விலகலன்னு சொல்லுகிறார். நாங்கள் இந்த நேரத்திலே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். 5வது வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். உங்களை அவர் ஒருபோதும் விட்டு விலகிறவர் அல்ல. மனிதர்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களை சூழ்ந்து இருப்பாங்க. ஆனால் அதே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களை விட்டு நீங்கி போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொய்யான மாயான வாழ்க்கை எங்களுக்கு வேணுமா? அல்லது தேவன் எங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தும் பொழுதும் அவரோடு கூட இணைந்து அந்த உயர்வை காணும்படியாக நாங்கள் செழிக்கும்படியாக பாருங்க, இயேசுவோடு கூட நீங்கள் அவரோடு இணைந்து நீங்கள் செழிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் பணம் உங்களை ஆளுகை செய்யாது, நீங்கள் தான் பணத்தை ஆளுகை செய்வீங்க. நீங்கள் உங்கள் கரத்தில் கிடைக்கிற அந்த பணத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். நான் தேவனை இதனூடாக நான் முதலாவது இடத்தை தேவனுக்கு கொடுத்து நான் தேவனை கனப்படுத்த வேண்டும். அதன் பிறகாக நான் இதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை குறித்து ஏசப்பா நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்கன்னு
அவருடைய கரத்தில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பணமும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது. அது எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் எங்களுடைய பணத்தை நாங்கள் சம்பாதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கரங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்காவிட்டால், இயேசுவோடு நீங்கள் இருக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவரை விட்டு தூர போயிடுவீங்க. நீங்கள் தூர போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஜீவன் அது உங்களுக்கு கொடுக்காது, அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது. உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை நீங்கள் அடைய முடியாது. பணத்தை கொடுத்து தேவனை நாங்கள் வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து இயேசுவினுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தை கொடுத்து இயேசு தரும் அந்த சமாதானத்தை எங்கள் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த நாளில் நீங்கள் முடிவெடுங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் புடமிடுங்கப்பா, என்னை நீங்கள் புடமிடுங்க. நீங்கள் என்னை முழுவதுமாக புடமிட்டு நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாங்க. என்னை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் முதலாவது என்னை புடமிடுங்கப்பா. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது. நான் உங்களோட அன்போடு இணைந்திருக்கணும், நான் உங்களோடு இணைந்திருக்கணும் ஏசப்பா. என்னுடைய எல்லாவற்றிலும் பணம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, ஆனால் நாம் பணத்தை ஆளுகை செய்யணும். அது யாரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும்? இயேசுவினோடு கூட இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். இயேசப்பா அவருடைய ஞானத்திலே உங்களை நிரப்புவார். அந்த ஞானத்தோடு கூட, தேவ ஞானத்தோடு கூட நீங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த இடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் உங்களோடு பேசுவார். பாருங்க, இந்த ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் எப்படி தன்னோடு இருந்த தன் எஜமானையே இயேசுவையே காட்டி கொடுக்கிறதுக்கு அவன் முன் வந்தானோ, அதே போல இந்த பணம் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தை நீங்க ஆளுகை செய்யாமல் இருந்தீர்கள் ஆனால், நீங்கள் அதன் மீது பிரியம் வைத்து அதற்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் ஒரு நபராக இருந்தால், ஆண்டவருடைய வசனத்திலே சொன்னபடி அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தேவனுடைய அன்பை கொடுக்காது, தேவனிடத்திலே உங்களை நெருக்காது. அதே போல் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அந்த வாசல்கள் இருப்பேன், நீங்கள் அந்த வாசல்களை இந்த நாளிலே நீங்கள் மூட வேண்டும். என்னென்ன காரியங்களினூடாக உங்களுக்கு தெரியும் எந்த காரியம் என்னை இச்சிக்கிறது, எந்த இடத்திலே நான் இந்த பணத்தின் மீது என் கவனத்தை செலுத்தி தேவனை விட்டு தூர விலகி கொண்டிருக்கிறேன், அந்த இடத்தை நான் அந்த டோரை க்ளோஸ் பண்ண வேண்டும். இந்த காலத்தில் நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள் என்று சொல்வீர்களானால் இயேசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். ஸோ உங்களுக்கு கிடைக்கும் பணத்தில் தேவனோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் சந்திப்பார். நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவானாக கூட மாறலாம், ஆனால் இயேசுவோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுதான் கீழ்ப்படிதல். பாருங்க, ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ராப்போஜன வேளையில் பேதுருவையும் அந்த ராப்போஜனத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு இயேசு சொல்லுகிறார், இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிளானை கொடுக்கிறார். பாருங்க, இந்த பேதுருவும் இந்த யோவானும் இங்கிலீஷில் சொல்லுது, Peter and John did as Jesus said. Did as Jesus said. அவங்க மறுபடியும் ஒரு வார்த்தை இயேசுவினிடம் கேட்கல. ஏன் இயேசப்பா எங்களை இப்படி போக சொல்கிறீங்க? அவங்க தராட்டி நாங்கள் என்ன செய்வோம்? அந்த ரூமை எங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது? பேக்கப் பிளான் ஒன்று வேணும் தானே. இன்றைக்கி அநேகர் நாங்கள் அப்படி தான். இயேசப்பா ஒரு காரியத்தை குறித்து எங்களுக்கு சொல்லுவார், நான் இப்படி செய்வேன், நான் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் எங்களுக்கு ஒரு பிளானை தருவார். ஆனால் நாங்கள் பாருங்கள், பேக்கப் பிளான் தேடுவோம். நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு ஒரு பிளானை நாங்கள் இது சரிவராட்டி நாங்கள் இதையும் கொஞ்சம் வச்சுக்கொள்வோம், இந்த மாதிரி ஒரு பிளானையும் நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஸோ இது சரிவராட்டி, சப்போஸ் இது சரிவராட்டி நாங்கள் இந்த காரியத்தை செய்வோம். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபரா? தேவன் சொன்னால் அதை அவர் சொன்னபடி செய்து முடிப்பவர். அன்று பேதுருக்கு வளைய வீசி என்று தேவன் சொன்னார்.
இயேசு சொன்னார் வலைய வீசு. ஆனால் பேதுரு முழுவதும் பேதுரு ஒரு நல்ல மீன் பிடிக்கும் ஒரு நபர். அவனுடைய வாழ்க்கையே அந்த கடலில் தான் இருந்தது. அவன் ஒரு மீன் பிடிப்பவனாக காணப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒருத்தர் நைட் ஃபுல்லாக வலைய விரிச்சும் அவருக்கு ஒரு மீனுமே அகப்படலை. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இயேசு போய் சொல்லுகிறார், நீ இப்போ வலைய வீசு. அப்போ இந்த பீட்டர் கேட்டிருக்கலாம், முழுவதுமாக நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், எப்படி கிடைக்க போகுது? வேஸ்ட் ஜீசஸ், என்னால் முடியாது. நீங்கள் வேறு யாருக்காவது இதை சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், நான் போட்டு எல்லாவற்றையும் செய்து நான் டயர்டாகிட்டேன், என்னால் இனி முடியாது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு மறுவார்த்தை பேசலை. வலைய வீசி என்று சொல்லும் பொழுது அவர் வலைய வீசினார். என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அந்த ஒரு கீழ்ப்படுதலின் நிமித்தம் அற்புதம் நடந்தது. அவருடைய வார்த்தை அந்த அற்புதத்தை நடப்பித்தது. இயேசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பினார், அதனூடாக அந்த அற்புதம் செயல்பட்டது. அற்புதம் அந்த இடத்திலே நடந்தது. அந்த இடத்திலே நடந்த அற்புதத்தை அவர் பேதுரு மாத்திரமா அனுபவித்தார்? அவரோடு கூட மற்ற படகுகளில் இருந்தவர்கள் கூட மீதம் எடுக்கும்படி தேவன் செய்தார். ஒரு கீழ்ப்படிதல். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்களுக்கு சொல்லும் காரியங்கள்ல நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? இல்லாவிட்டால் உங்களுடைய சுய சிந்தையின் மேல் சார்ந்து நீங்க காரியங்களை செயல்படுத்தி கொண்டு போகிறீங்களா? அவருடைய வசனத்திலே சொல்லி இருக்கிறது, தன் சுய சிந்தையின் மேல் சாராமல் தேவனிடத்திலே சார்ந்திருக்கும் மனிதன் தேவனால் அறியப்படுவானாம். பாருங்க, பெரியவர் ஏசப்பாவினால அறியப்படுவது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். ஸோ அவருக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறோம் எங்களுடைய வாழ்க்கைய. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல எல்லாம் எங்க வாழ்க்கையை போய் நாங்கள் அடிமையாக்கி கொள்ளுகிறோம். ஆனால் ஏசப்பா சொல்லும் வார்த்தைக்கு எங்களால் கீழ்ப்படிய முடியல. இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? நீங்க அவரை நேசிக்கும் பொழுது வரும். நீங்க பாருங்க, நீங்க நேசிக்கும் ஒரு நபர் ஏதாகிலும் ஒன்று சொன்னா நீங்க நினைக்க மாட்டீங்க, மறு பேச்சு நீங்க சொல்ல மாட்டீங்க. அவர் சொன்னாரு, நான் செய்கிறேன், ஏன்னா நான் அவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறேன், நான் அவரோட மனதை உடைக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லைன்னு சிலவங்க சொல்லுவாங்க. அப்ப எங்களை படைத்தவருடைய மனதை நாங்கள் எவ்வளவு தடவை அவருடைய இருதயத்தை நாங்கள் உடைச்சிருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொல்வதை செய்யாமல், எங்களுக்கு ஏற்றவைகளை நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் அவரை நாங்கள் நோகடித்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம். ஸோ அவரை நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொன்னா நீங்க அவருக்கு பிரியமானதை செய்வீங்க, அவருக்கு கீழ்ப்படிவீங்க. மற்ற காரியம், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களாயிருந்தால் நீங்க அவர் மேல உங்க விசுவாசத்தை போடுங்க. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் மீது எங்களுடைய நம்பிக்கை வைக்கிறோம். பணத்தின் மீது நாங்கள் சம்பாதிக்கும் பணத்தின் மீது எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் இவ்வளவு சம்பாதித்து நாங்கள் வைத்திருக்கிறோம், சேமித்து வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். இல்லை, உங்க நம்பிக்கைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைங்க. அவர் மீது உங்கள் விசுவாசத்தை நீங்க வைக்கும் பொழுது நீங்க அவருக்கு கீழ்ப்படுகிறீங்க. மற்றது, அவருக்கு நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதன் ஊடாக நீங்க அவருக்கு கீழ்ப்படுகிறீங்க. அர்ப்பணிப்பு என்று சொல்லும் பொழுது பாதி அவருக்கும் பாதி உலகத்துக்கும் அல்ல. சரண்டர்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்கள் கரங்களை தூக்கி ஐ சரண்டர்னு சொல்லுகிறோம் இல்லையா? ஸோ சரண்டர்னு சொல்லி ஒரு போலீஸால கூட சொல்லும் பொழுது கரங்களை தூக்கி அவங்களுக்கு நாங்கள் என்ன சைன் காட்டுறோம்? வி சரண்டர், நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம். அதே நாங்கள் ஏன் ஏசப்பாவுக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க கூடாது? நீங்கள் பயம் இல்லாமல் அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கலாம். நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் முழு நம்பிக்கையும் அவர் மேலே போடும் பொழுது, அவரை முழுமையான உள்ளத்தோடு நீங்கள் அவரை நேசிக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? அப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன்ப்பா, நீங்கள் சொன்னதை நான் செய்ய விரும்புகிறேனப்பா, நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன்ப்பா.
பாதையெல்லாம் அந்தகாரமா இருக்கலாம், எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கலாம், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நான் உங்களை நம்புவேன், ஆனாலும் உங்க மேல நான் முழு நம்பிக்கையும் வைப்பேன், என்னை நான் முழுமையா அர்ப்பணிப்பேன். ஸோ அவருடைய பாதத்துல நீங்க இதை செய்வீங்கன்னு சொன்னா அதன் அறிகுறி என்ன? நீங்க அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீங்க. ஸோ இந்த நாளில் தேவன் உங்களோடு கதைத்த இந்த காரியங்களை நீங்கள் தியானிங்க. நீங்கள் தியானித்து நினைங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் பாதையில் நான் நடந்து ஒரு பணப்பிரியனாய் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நான் நடந்து அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும் ஒரு மனிதனாக மாத்திரம் அல்லாமல் மற்றவர்களுக்கும் நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அப்பா நீங்கள் என்ன நடத்துங்க, அப்பா நீங்கள் என்ன நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் இருக்கும் இடத்துல இந்த நேரத்தில் நீங்கள் தேவனை பார்த்து அர்ப்பணிக்க போகிறீங்களா? உங்கள் தேவைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் நிறைவாய் நிச்சயமாக மாற்றுவார், அவர் நிச்சயமாக மாற்றுவார். நீங்க நினைத்திருப்பீங்க ஒரு சிறிதான ஒரு காரியத்தை, ஆனால் தேவனுக்கு நீங்க முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அப்பா உங்களுக்கு தேவையான சகலத்தையும் அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அவர் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அதிகமாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அதை பார்த்து இன்றைக்கு உங்களை விசாரிக்காத மனிதர்கள் கூட தேவன் செய்ததை கண்டு அவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள், தேவனுக்கு மகிமையை கொடுப்பார்கள். ஸோ நீங்கள் இன்றைக்கு விழுந்திருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு யாருமே இல்லையே இந்த கட்டத்தில் என்று வெறுப்போடு காணப்படுகிறீர்களா? மனம் உடைந்து காணப்படுகிறீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மற்றவர்களைப் போல உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த காலம் நான் உன்னை புடமிடும் காலம், இந்த காலத்திலே நான் உன்னை புடமிட்டு நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறேன். நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன், நீ பட்டணத்திலே ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆனபடியினால நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக தேவன் உங்களை நடத்துவார். நாங்கள் இருக்கும் இடத்திலேயே கண்களை மூடி இந்த நேரத்திலே ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே மனம் உடைந்து ஆண்டவரே, நான் ஒரு காலம் நல்லா இருந்தேனே, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனே என்று சொல்லி தன்னை கத்தாவை குற்றம் சாட்டி கொண்டு தன்னையே நோகடித்து கொண்டு வாழும் ஒரு பிள்ளைகள் தகப்பனே, மற்ற இடத்திலே எப்படி இந்த பணத்தை செலவழிப்பது என்று தெரியாமல், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்காமல், தேவனை கனப்படுத்தாமல் தன் இஷ்டம் போல நடக்கும் பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு இந்த நாளிலே அவர்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் அவர்கள் உம்முடையிலே வரும் பொழுது தகப்பனே, அந்த ஆதி அன்புக்குள்ளே கடந்து வரும் காலம் என்று தேவன் பேசுகிறார். இந்த காலம் ஏசப்பாவினுடைய ஆதி அன்புக்குள்ளே வரும் காலம் என்று பேசுகிறார். நீங்க அந்த தேவனுடைய ஆதி அன்புக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்களானால் தேவன் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப போகிறார். அவர் அநேக காரியங்களை கட்டி எழுப்ப போகிறார். நீங்க ஜஸ்ட் அவருடைய பாதத்துல மனம் திரும்புங்க. எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்வது போல, நீங்க அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் பெரிது. அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் பெரிது. நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும் அவர் உங்களுக்கு அதிகமாக செய்யும் தகப்பன். அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க மனிதர்களிடம் கையேந்தி நிற்காமல் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு கீழ்ப்படிய நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் உங்களை ஆசீர்வாதமாக நிறுத்துவார். இன்றைக்கு அநேகர் மனிதர்களிடத்துல கையேந்துறீங்க, மனிதர்களிடத்தில் உங்கள் உதவியை எதிர்பார்க்கிறீங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். மனிதனை நோக்கி நீ பார்க்க வேண்டாம்,
நீ என்ன நோக்கி பாரு, உன் விசுவாசத்தை என் மேல வை. இயேசு மேல உங்க விசுவாசத்தை வைங்க. உங்க முழு அன்பையும் இயேசு மேல கொடுங்க, இயேசுவுக்கு காட்டுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நடக்க கவனமாய் இருக்கும் பொழுது, அவர் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே இருந்து சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஒரு மனம் திரும்புதலை காண செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த காலம் ஆதி அன்பிற்கு திரும்பும் காலம் என்று நீர் பேசினீர். ஆதி அன்பிற்கு உங்க பிள்ளைகள் திரும்பும் காலமாய் இருக்கிறதுக்காக நன்றி. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீங்க பேசினதற்காக நன்றி ஏசப்பா. உங்க அன்புக்கு ஈடாக ஒரு அன்பும் கிடையாதுப்பா. உங்க அன்புக்கு ஈடாக ஒரு அன்பும் கிடையாதுப்பா. உங்க அன்புதான் பெருசு ஆண்டவரே, நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. வரும் காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகளை தகப்பனே அவர்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே சாட்சிகளை தகப்பனே சொல்லும் அளவிற்கு தேவன் இந்த பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவனை நோக்கி மட்டும் பாருங்க. ஆசீர்வாதத்தை நோக்கி பார்த்து கொண்டோடாதீங்க, இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டோடுங்க. அவருடைய கரத்தை நோக்கி பார்க்காம அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் அமையும், பிரகாசிக்கும். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வசனங்கள், இந்த நிகழ்ச்சி, இந்த ரெக்கார்டிங் மறுபடியும் நீங்கள் யூடியூப்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இந்த தேவ வசனத்தை, இந்த மெசேஜை நீங்கள் அனுப்பலாம், அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பலருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த காலத்தில் இந்த சிலுவை மரணத்தை குறித்து தியானிக்கும் இந்த காலத்திலே நாங்கள் இயேசுனுடைய பாதத்திலே அவருடைய வசனத்தை நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ நாங்கள் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்போம். இயேசுவின் நாமத்தினாலே. ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ பிளெஸட் டே. இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.